හොඳයි සෑම කෙනෙක්ම අසුන් ගන්න. நல்லது நாங்கள் எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். පළමුවෙන්ම දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා අද දවස දේව වචනේ ගෙනෙන්න මට අවස්ථාව දීම ගැන. දේව දාසයාට ස්තුතිවන්ත වෙනවා මේ වෙලාව මට වෙන් කර දීම ගැන. முதலாவதாக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காகவும் அதே போல போதகருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை நேரத்தை எனக்கு கொடுத்தபடினாலே මම ටිකක් කල්පනා කළා ශුද්ධ බයිබලයේ තුල පැරණි ගිවිසුමේ තිබුණා වූ දේව මාලිගාවේ සැලැස්ම ගැන ටිකක් කතා කරන්න. அங்கே பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய மாளிகையை குறித்து ஆலயத்தை குறித்து இருக்கிற அந்த திட்டத்தை குறித்து நான் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். අපි දන්නවා ශුද්ධ බයිබලයේ තුල පැරණි ගිවිසුමේ දේව මාලිගාව සකස් වෙලා තිබුණේ යම් කිසි සැලැස්මක් උඩ. தேவனுடைய ஆலயமானது ஒரு திட்டத்துக்குள்ளாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே கட்டப்பட்டிருந்தது. ඒ කාලේ යුදෙව්වන්ට සහ අන්‍ය ජාතිකයන්ට එකට රැස් වෙන්න පුළුවන් කමක් තිබුණ නැහැ. அங்கே யூதர்களுக்கும் அந்நிய ஜனத்தாருக்கும் அங்கே ஒன்றாய் சேர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. අපි සැබවින්ම යුදෙව්වන් නෙවෙයි අපි සියල්ලම අන්‍ය ජාතිකයන්. நாங்கள் அங்கே உண்மையாகவே அங்கே நாங்கள் யூதர்கள் அல்ல, நாங்கள் அந்நிய ஜாதிகளாய் காணப்படுகிறோம். දේව මාලිගාවේ තිබිච්ච සැලැස්ම තමයි පළමුවෙන්ම තිබුණා පිටත මළුව කියලා ස්ථානයක්. முதலாவதாக வெளியிலே வெளித்தோற்றம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ඊළඟට තිබුණා ඇතුළත මළුව. அதன் பின்பதாக உள்ளே ஒரு காரியம் காணப்பட்டது. ශුද්ධ ස්ථානයක් තිබුණා ඊගාවට. அதன் பின்பதாக பரிசுத்த பீடம் என்று சொல்லி நாங்கள் අවසානයේ තමයි අතිශුද්ධ ස්ථානය පැවතුනේ. அதன் பின்பதாக அங்கே பரிசுத்த பீடம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். කිසිම කෙනෙකුට අතිශුද්ධ ස්ථානයට යන්න අවසරයක් තිබුණේ නැහැ. උත්තම පූජකයාට විතරයි අවුරුද්දකට වතාවක් ඒ අතිශුද්ධ ස්ථානයට ඔහු යනවා සෙනගගේ වරද ගැන පාපය ගැන ලේ ඇතුව එළුවන්ගේ බැටළුවන්ගේ ලේ සමග ඔහු ගමන් කරනවා සෙනගට සමාදානයක් දෙවියන් වහන්සේගෙන් ගෙනෙන්න. யாருக்கும் அந்த பரிசுத்த பலிபீடத்துக்குள்ளே போக முடியாது. அங்கே தேவனுடைய தாசனை தவிர வேறு யாருக்கும் செல்ல முடியாது. அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் தேவனுடைய பலிகளை ஜனங்களுடைய பலிகளை அந்த இடத்திலே தேவனுக்காக கொண்டு போய் அவர் அங்கே செலுத்துவார். එතන දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වය බලවත්ව තිබුණා. ඒ නිසා ස්ථානය භයානක තැනක් කාටවත් පාපේ සමග ඒ අභිමුඛත්වයට ඒ අතිශුද්ධ ස්ථානයට තිරෙන් එහා පැත්තට ගමන් කරන්න පුළුවන් කමක් තිබුණේ නැහැ. அது ஒரு பரிசுத்தமான இடமா இருந்தபடினாலே தேவனுடைய வல்லமை அந்த இடத்திலே பலமாய் காணப்பட்டபடினாலே யாருக்கும் திரைக்குள்ளாக அங்கே பாவத்தோடு கூட உள்ளே வர முடியாது. උත්තම පූජකයා ගමන් කරන්නේත් ඔහුගේ පාදේ දිග දංවැලක් ඇතුව තමයි. සමහර විට ඔහු පව් කරලා තිබුණොත් ඒ දේව අභිමුඛත්වයේ ඔහු මැරී වැටෙනවා. ඔහු එන්න ප්‍රමාද නම් එළියේ ඉන්න අය ඒ මිනිය දංවැලෙන් තමයි ඇදලා එළියට ගන්නේ. அங்கே தேவனை ஆராதிக்கிற மனுஷன் அங்கே உள்ளே செல்லுங்கிற சமயத்திலே அங்கே ஒரு பெரிய ஒரு அங்கே சங்கிலி கட்டப்பட்டிருக்கும். ஆகவே அந்த சங்கிலிக்குள்ளே அங்கே அவர்கள் வர சுணங்கி விட்டார்கள். யோசித்து அந்த சங்கிலியை இழுப்பார்கள். என்று சொன்னால் பாவத்தோடு கூட அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது அவர் திரும்புவது இல்லை. සභාවේ කාටවත් ඒ ස්ථානයට ගමන් කරන්න අවසර නැහැ. சபையிலே யாருக்கும் அந்த இடத்துக்குள்ளே செல்ல முடியாது. නමුත් එතන ඉතා භයානකව තිබුණා. පව් කරවොත් යම් කෙනෙක් පව් කරලා එතනට ගියොත් එතනදී මැරිලා වැටෙනවා. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වය ඉතා බලවත් ලෙස ඒ ස්ථානයේ තිබුණා. தேவனுடைய சமூகம் அந்த இடத்திலே வல்லமையா இருந்தபடினாலே பாவத்தோடு கூட அந்த இடத்திலே யாரும் செல்ல முடியாது. அப்படி பாவத்தோடு சென்றால் அந்த இடத்திலே அவர்கள் மரித்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். සභාවට එතනට ගමන් කරන්න බෑ. සභාවට அங்கே சபை அப்படியாய் செல்ல முடியாது. නමුත් අද සභාවට ඒ ස්ථානය විවෘත වී තිබෙනවා. இன்றைக்கு ஆனபோதிலும் இன்றைக்கு சபையிலே அந்த காரியங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. අද සීමාවක් නැතුව අතිශුද්ධ ස්ථානයට ගමන් කිරීමේ වරප්‍රසාදය ක්‍රිස්තුස් වහන්සේ සභාවට දීලා තිබෙනවා. அங்கே கிறிஸ்துவானவர் எல்லை இல்லாமல் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கிட்டி வருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். එපිස පොතේ දෙවනි පරිච්ඡේදයේ 14 වෙනි පදයේ මෙසේ කියනවා. அங்கே எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. මත් නිසාද වෙන් කිරීමේ මැද බිත්තිය බිඳ දමා ඒ සතුරුකම නැමැති නියෝගවල අන්තර්ගත වූ ආඥාවල ව්‍යවස්ථාව තමාගේ මාංශයෙන් නැතිකොට எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. එතනදී කතා කරනවා වෙන් කිරීමේ මැද බිත්තිය බිඳ දමා ඒ සතුරුකම නැමැති නියෝගවල
අන්තර්ගත වූ ආඥාවල ව්‍යවස්ථාව තමාගේ මාංශයෙන් නැතිකොට அங்கே அந்த இடத்திலே பார்க்கிறோம், அங்கே நம்முடைய சமாதான காரணாகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து என்று சொல்லி நாங்கள் ඒ பார்க்கிறோம். අතිශුද්ධ ස්ථානයට ගමන් කරන්නට බැරිවන පිණිස සකස් කර තිබුණා වූ මැද බිත්තියක් ගැන පවුල්තුමා කතා කරනවා. அந்த பரிசுத்த பலிபீடத்துக்குள்ளே செல்ல முடியாதபடி தடையாய் இருந்த அந்த சுவரை குறித்து பவுல் பேசுகிறார். වෙන් කිරීමේ මැද බිත්තියක් ගැන කියනවා. அது அங்கே இரண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது. මෙතැන්දී නොයෙක් නිර්වචන තිබෙනවා මේ මැද බිත්තිය පිළිබඳව බයිබලේ විග්‍රහ කරන මැද බිත්තිය පිළිබඳ නිර්වචන කීපයක් තිබෙනවා. அந்த சுவர்களை குறித்து வேதாகமத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. එකක් කියනවා යෙරුසලමේ දේව මාලිගාව තුල යුදෙව්වන් සහ අන්‍ය ජාතිකයන් වෙන් කර තබුවා වූ තාප්පය ගැන සඳහන් කරනවා. அங்கே அங்கே வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், யூதர்களுக்கும் அந்நிய ஜனத்தாருக்கும் அங்கே அங்கே பிரிக்கப்பட்ட பாவங்களை குறித்து நாங்கள் එදා பார்க்கிறோம். යුදෙව්වන්ටත් අන්‍ය ජාතිකයන්ටත් එකම ස්ථානක රැස් වෙන්න අවසර තිබුණේ ඔවුන්ට වෙනම මණ්ඩපයක් අන්‍ය ජාතිකයන්ට වෙනම මණ්ඩපයක් තිබුණා. ඒ මැද බිත්තියක් තාප්පයක් තිබුණා. யூதர்களுக்கும் அந்நிய இனத்தாருக்கும் அங்கே அங்கே ஒன்றாய் கூடி இருக்க முடியாது. இருவர்த்தாருக்கும் அங்கே வெவ்வேறு விதமான இரு மண்டபங்கள் காணப்பட்டது. නමුත් ඒක නිවැරදි නිර්වචනයක් නෙවෙයි. அது ஒரு சரியான காரியம் அல்ல. පාවුල්තුමා මේ එපිස්ස සභාවට මේ තාප්පය ගැන ලියනකොටත් ඒ තාප්පය කඩා දමා තිබුණේ ඒකේ විදිහටම තිබුණා. பவுல் இந்த காரியத்தை எபேசு சபைக்கு எழுதும் பொழுதும் அந்த சுவரானது அப்படியே காணப்பட்டது. අනිත් නිර්වචනය තමයි අන්‍ය ජාතිකයන් හා යුදෙව්වන් අතර තිබෙන ආත්මික වෛරයක් බව සමහර අය සඳහන් කරනවා. சிலர் அங்கே அங்கே அந்நிய ஜனத்திற்கும் யூதர்களுக்கும் இடையே ஆவிக்குரிய அங்கே காரியங்களை குறித்து தடைகளை குறித்து சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ඉතා වැදගත් මේ තාප්පය කුමක්ද කියලා දැනගෙන ඒ තාප්පය ක්‍රිස්තුස් වහන්සේගේ මරණයෙන් බිඳ දමා තිබෙනවා. ඒ බිඳ දැමීම තුළ අපට විවෘත වුණා වූ අතිශුද්ධ ස්ථානය තුළ අද සභාව පවතිනවද කියන එක විමසා බැලීම ඉතා වැදගත්ව තිබෙනවා මේ උදෑසන. இந்த நாளிலே நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த சுவரானது எப்படிப்பட்ட சுவராய் காணப்படுகிறது. அந்த சுவரை அங்கே கிறிஸ்துவுடைய மரத்தின் மூலமாக அவர் எங்களுக்கு விடுதலையாக்கி அதை திறந்து கொடுத்திருக்கிறார். ඊළඟ නිර්වචනය තමයි දේව මාලිගාවේ ශුද්ධ ස්ථානය සහ අතිශුද්ධ ස්ථානය අතර වෙන් කර තැබුවා වූ තිරය කියලා කතා කරනවා. அதன் பின்பதாக தேவனுடைய மாளிகையிலே இரு பக்கங்கள் உண்டு, பரிசுத்த பீடம் என்று சொல்லி பார்க்கிறோம். නමුත් ඒක බිත්තියක් නෙවෙයි තිරයක් තමයි තිබුණේ. அது ஒரு திரையாய் காணப்படுகிறது. அது அங்கே சுவர் ஒன்று அல்ல. ඒ තිරෙන් මෙහා පැත්තේ විතරයි අතිශුද්ධ ස්ථානය පැවතුනේ. තිරෙන් මෙහා පැත්තේ තිබුණේ ශුද්ධ ස්ථානය. அங்கே அந்த திரைக்கு இந்த பகுதியிலே தான் பரிசுத்த பீடமாகவும் அந்த பக்கம் அது வெறும் பீடமாகவும் காணப்பட்டது. මේ වගේ නිර්වචන කීපයක් ඒ බිත්තිය පිළිබඳව තිබෙනවා. இது போன்ற காரியங்கள் அங்கே காணப்படுகிறது. නමුත් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මරණයෙන් උන්වහන්සේගේ ලේ කර්ණ කොටගෙන ඒ වෙන් කිරීමේ මැද බිත්තිය උන්වහන්සේ විසින් කඩා දමා තිබෙනවා. අද මුළු සභාවටම ඒ අතිශුද්ධ ස්ථානයට ඇතුල් වීමේ වරප්‍රසාදය දෙවියන් වහන්සේ දී තිබෙනවා. இயேசு கிறிஸ்துவானவருடைய மரணத்தின் நிமித்தமாக அப்படிப்பட்ட சுவர்கள் எங்களுக்காக உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் எல்லாருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், எல்லாரும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி வர வேண்டும்படியாக. නමුත් ඉතා වැදගත් අද ඒ අතිශුද්ධ ස්ථානය තුළ සභාවක් හැටියට එකම ශරීරයක් හැටියට පවතිනවද කියන එක අපි විමසීම ඉතා වැදගත් මේ උදෑසන. ஆகவே சபையாக நாங்கள் யோசிக்க வேண்டும், அந்த பரிசுத்த பலிபீடத்துக்குள்ளே அது ஒன்றாய் அப்படியாக நடந்து கொண்டிருக்கிறதா என்று சொல்லி. එදා දඬුවම එවෙලෙම පැමුණුණා, එවෙලෙම මැරිලා වැටුණා. නමුත් අද අතිශුද්ධ ස්ථානයට විවෘත වෙන්න අවස්ථාව දීලා තිබුණත් අද කවුරුවත් මැරිලා වැටෙන්නේ නැහැ. නමුත් දවසක් පැමිණෙනවා ඒ විනිශ්චය ඉටු වෙන දවසක්. அந்த நாளிலே அங்கே பரிசுத்த பலிபீடத்துக்கு பாவத்தோடு கூட செல்லுகிற சமயத்திலே அவர்கள் அங்கே மரணித்து போனார்கள். இந்த நாளிலும் அங்கே பாவத்தோடு சில சமயங்களிலே நாங்கள் பரிசுத்த பலிபீடத்துக்குள்ளே வரும்பொழுது அப்படியான காரியங்கள் நடக்கிறது இல்லை. ஆனாலும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு எங்களுக்காய் காத்திருக்கிறது. සුද බයිබලය තුළ දිගින් දිගටම අපි දකිනවා දෙවියන් වහන්සේ ඒ වෙන් කිරීමේ මැද බිත්තිය බිඳ දමා තිබුණත්
මනුෂ්‍ය වරද කරමින් පාපය තුළ ජීවත් වෙමින් ඔවුන් විසින්ම ඔවුන්ට නැවත වතාවක් ඒ බිත්තිය සකස් කරගෙන තිබෙන ආකාරය ගැන බයිබලයේ දකිනවා. இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய மரணத்தின் மூலமாக அந்த சுவரை அவர் உடைத்திருந்தாலும் நாங்கள் எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக மறுபடியும் அந்த சுவர்களை நாங்கள் கட்டுகிறவர்களாய் காணப்படுகிறோம். හැම කෙනෙකුටම අතිශුද්ධ ස්ථානයේ විවෘත වී තිබුණත් යම් අය නැවත වතාවක් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මරණයෙන් ලැබුවා වූ ඒ නිදහස ඒ ලේවලින් අපට දුන්නා වූ විවෘතභාවය අද යම් වරදවල් පාපයන් නිසා වසාගෙන බිත්තියක් සකස් කරගෙන ඉන්නවා අතිශුද්ධ ස්ථානයට ගමන් කරන්නට බැරුව. යෙරමියා පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි පදයේ මෙසේ කියනවා. යෙරුසලමේ වීදිවල ඔබ දුවගොස් බලා ප්‍රසිද්ධ තැන්වල සොයා දැනගනිilla. නුඹලාට මිනිසෙකු සොයා දැනගන්න පුළුවන් නම් යුක්තිය කරන්නා වූ විශ්වාස වූ කෙනෙක් එහි ඇතනම් මම ඒ නුවරට කමාවන්නෙමි. எரேமியா 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். එදා දෙවියන් වහන්සේ ජෙරමියාව යවනවා කසල ගොඩකට යවනවා වගේ පරීක්ෂණයක් සඳහා සෙනග අතරට යවනවා. அங்கே எரேமியாவை அங்கே ஜனங்களுக்கு மத்தியிலே தேவன் அங்கே அனுப்புகிறார். උන්වහන්සේ කියනවා යුක්තිය කරන්නා වූ විශ්වාස කෙනෙක් එහි ඇතනම් ඒ මනුෂ්‍යයා නිසා ඒ මුළු නුවරටම මම කමා කරනවා සමාව දෙනවා කියලා දෙවියන් වහන්සේ කියනවා. நியாயம் செய்கிற மனுஷன் அந்த இடத்திலே இருந்தால், அந்த பட்டணத்திலே இருந்தால், அவன் நிமித்தமாக அந்த பட்டணத்தை நான் அனுப்பதில்லை என்று சொல்லி அங்கே தேவன் சொல்கிறார். ඇයි උන්වහන්සේ ඒ පාපේ විපාකයේ හැටියට විනිශ්චය කරුවානන්ව සිටිනවා. තාමත් ඒ දෙවියන් වහන්සේගේ විනිශ්චය අප ඉදිරියේ තබා තිබෙනවා. නමුත් අද තාම එවෙල ඉටු නොවුනත් යම් දවසක් අපිට එනවා. එදාට අපි හැමෝටම මේ විනිශ්චයට මුහුණ දෙන්න තිබෙනවා. அதே போல அவர் கொடுத்த நியாய தீர்ப்பானது இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காரியங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து போகவில்லை என்றாலும் ஒரு நாளிலே எங்களுக்கு அப்படியான நியாய தீர்ப்பான காரியங்கள் நடக்க போகிறது. එතනදි කියනවා සාමාන්‍යයෙන් ජෙරමියා ගිහිල්ලා ඒ කරපු පරීක්ෂණය එදා සෝදොමේ සහ ගොමෝරාව විනාශ කරන්න ඉස්සල්ලා ආබ්‍රහම් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ මැදිහත් කළා. මැදිහත් කරු හැටියට කළා වූ පරීක්ෂණයට වැඩිය අමාරු එකක් තමයි මේ ස්ථානයේදී ජෙරමියාට කරන්න උනේ කියලා. அன்றைக்கு ஆபிரகாம் அங்கே தேவனிடத்திலே சென்று சோதோம் குமாராவை அழிப்பது முன்பதாக அவர் செய்த காரியத்தை பார்க்கிலும் ஒரு கொடூரமான காரியம் தான் இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. අපි දන්නවා ශුද්ධ බයිබලයේ තුල දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කළා පොරොන්දු වුණා ආබ්‍රහම්ට. ආබ්‍රහම් නිසා මුළු ඊශ්‍රායල් වංශයට ආශිර්වාද කරන බව, ඒ දේශයට ආශිර්වාද කරන බව පොරොන්දු වී තිබුණා. அங்கே தேவன் அங்கே ஆபிரகாம் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனத்தாரை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி இருந்தார். නමුත් උන්වහන්සේගේ ආශිර්වාද මුළු ඊශ්‍රායල් දේශයටම ගලා යන්න ප්‍රථමයෙන් එක්තරා නගරයක්, පාපිෂ්ඨ නගරයක් ඉවත් කළ යුතු බව දෙවියන් වහන්සේ කල්පනා කළා. ஆன போதிலும் அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிற சமயத்திலே ஒரு நகரம் அங்கே பாவத்தில் விழுந்ததன் பிரகாரமாக அதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நியமித்திருந்தார். උපත්ති පොතේ 18 වෙනි පරිච්ඡේදයේ කියනවා. ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 20 වෙනි පදයේ සහ 21 වෙනි පදයේ මෙතේ කියනවා. 20வது வசனம் 21வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. තවද ස්වාමීන් වහන්සේ සෝදමේද ගොමෝරාවේද මොරගැසීම මහත් බැවින්ද ඔවුන්ගේ පාපය ඉතා බරපතල බැවින්ද මම දැන් බැසගොස් මා වෙතට පැමිණි මොරගැසීම ලෙස ඔවුන් සම්පූර්ණයෙන්ම කළාද කියා බලමි. නැතහොත් දැනගන්නෙමි කීසේක. பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். උන්වහන්සේට ඒ පාපේ මොරගැසීම ඇසුණා. සෝදමේ පාපය ගැන ඔබ ශුද්ධ බයිබලයේ කියවන අය හොඳටම දන්නවා. මෑත කාලේ මේ දේශයට ඇවිත් තිබෙන්නා වගේ බලපෑම් ඇති කළා වූ යුගයක්ව තිබුණා සෝදමේ ඒ කාලය තුල පාපය. அங்கே சோதோம் குமாராவிலே நடந்த பாவமான விஷயங்கள் இன்றைக்கும் நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள். ඒ නගරේ පුරුෂයන් විවාහ වුණා. ස්ත්‍රීන් විවාහ වුණා.
උන්වහන්සේ ඉදිරියේ මහත් පිළිකුලක්ව පාපයක්වත් පැවතිච්ච නගරයක් හැටියට සෝදොම් නගරය එදා තිබුණා. அந்த நகரத்திலே புருஷர்களையும் அங்கே பெண்களையும் திருமணம் முடித்த காரியங்களை அந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. උන්වහන්සේටම අවශ්‍ය වුණා පැහැදිලිවම ඒ නගරේ පාපේ දැකගෙන උන්වහන්සේගේ ආශිර්වාද මුළු ඊශ්‍රායල් දේශයට දෙන්න පොරොන්දු වී තිබුණත් ඊට ප්‍රථමයෙන් ඒ නගරය ඊශ්‍රායලෙන් ඉවත් කරන්නට විනාශ කරන්නට උන්වහන්සේට සැලැස්මක් තිබුණා. தேவனுடைய ஆசீர்வாதத்தை அந்த முழு இஸ்ரவேலுக்கும் கொடுக்க வேண்டி அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலும் அந்த பாவத்தின் நிமித்தமாக அந்த நகரத்தை தேவன் அங்கே இஸ்ரவேலிலிருந்து எடுத்து போட அவர் விரும்புகிறார். ඒ මුළු නගරේම දැවෙන ගෙන්දගම් වලින් ගිනි වලින් දැවිලා පිච්චිලා විනාශ වෙච්ච බව ඔබට කියවලා බලන්න පුළුවන් සුද්ධ බයිබලයේ තුල. வேதாமத்திலே உங்களாலே அந்த முழு நகரமும் தேவனுடைய அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட்டதை நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். ඒ නිසා සභාවක් හැටියට මේ උදෑසන අපි කල්පනා කළ යුතුව තිබෙනවා. අපිට අද විවෘත වී තිබුණත් ඒ අතිශුද්ධ ස්ථානය තුල සිටින්නට ඒ සභාවේ තිරය වෙන් කරලා අපට ඇතුල් වෙන්න උන්වහන්සේගේ මරණයෙන් අවස්ථාව දීලා තිබුණත් පාපයත් සමග අපි කාටවත් දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද ලං කරගන්න පුළුවන් කමක් නැති බව කල්පනා කළ යුතුව තිබෙනවා. இந்த நாளிலே நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அங்கே தேவன் இந்த நாளிலே அப்படிப்பட்ட திரைகளை சுவர்களை எங்கள் பக்கத்திலிருந்து எடுத்து போட்டு அது திறந்து காணப்பட்டதா இருந்தாலும் சில சமயங்களிலே எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அப்படிப்பட்ட சிலைகளை அங்கே சுவர்களை நாங்கள் எங்களுக்காய் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். අදත් ඒ අතිශුද්ධ ස්ථානයේ තිබෙනවා. ඒ අභිමුඛත්වයේ තිබෙනවා. සභාව තුල ඒක උන්වහන්සේ තබා තිබෙනවා. නමුත් සභාවට ඒ අතිශුද්ධ ස්ථානයට ඇතුල් වෙන්න බැරි තරම් පාපය අධිකව වී තිබෙනවා. යුක්තිය කරන යහපත්කම් කරන ධර්මිෂ්ඨ මිනිසෙක් එදා ජෙරමියාට හොයාගන්න බැරි වුණා වගේ අදත් එවැනි තත්වයක් සභාව තුල පැන නැගී තිබෙනවා. இன்றைக்கும் அங்கே தேவன் எங்களுக்கு சபைக்குள்ளே வருவதற்கு பரிசுத்த பலிபீடத்துக்கு வருவதற்கு இடம் கொடுத்திருந்தாலும் பாவமான காரியங்கள் அங்கே எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. எரேமியாவுக்கு ஒரு நல்ல நீதிமானதை தெரிந்து கொள்ள முடியாமல் போனதை போல இன்றைக்கும் அந்த நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். එදා නම් එක්කෙනෙක්වත් හොයාගන්න බැරුණා. මම හිතනවා අද නම් එහෙම වෙන එකක් නැහැ. ගොඩක් යහපත් අය මේ ස්ථානයේ ඉන්නවා ඇති. இன்றைக்கும் நான் விசுவாசிக்கிறேன் அன்றைய போல அல்ல அநேக நன்மை செய்கிறவர்கள் நீதிமான்கள் இந்த இடத்தில் இருப்பீர்கள் என்று சொல்லி. නමුත් හොඳට මතක තියාගන්න දෙවියන් වහන්සේගේ ඇස හැම වෙලේම උන්වහන්සේගේ දරුවන් වෙත යොමු වී තිබෙනවා. උන්වහන්සේ බලාගෙන ඉන්නවා කොහොමද මම මගේ සභාවට ආශිර්වාද කරන්නේ, කොහොමද ඒ අයට මම යමක් කරන්නේ කියන එක උන්වහන්සේ විමසිලිමත්ව ඉන්නවා. ஆனபோதிலும் நாங்கள் இந்த நாளிலே தெளிவாய் இருக்க வேண்டும். தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் அவர்கள் மேல் அவருடைய பிள்ளைகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அவரோடு கூட எப்படி இருப்பது என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். නමුත් කාටවත් තාම තේරුම් ගන්නට බෑ. ඒ විනිශ්චය අප ඉදිරියේ තාම ක්‍රියාත්මක නොවන නිසා අවස්ථාවක් අපට දී තිබෙනවා. සභාවට හරිගැස්සිලා ඒ අතිශුද්ධ ස්ථානයට ගමන් කිරීමේ වරප්‍රසාදය දීලා තිබෙනවා. තේරුම් අරගෙන හරිගැස්සිලා පිළි අරගෙන ඒ ස්ථානයට ගමන් කරන්න. இன்னமும் அந்த நியாய திருப்பான காரியங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து போகாதபடியினாலே இன்றைக்கும் எங்களுக்கு தெளிவான ஒரு காரியம் காணப்படாமல் இருக்கிறது. ஆகவே தேவன் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நியாய தீர்ப்புக்குள்ளே செல்லும் பொழுது நாங்கள் எங்களுடைய பாவ வழிகளை விட்டு பிரிந்து நாங்கள் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. ඉතා භයානකව තිබිච්ච අතිශුද්ධ ස්ථානයේ තිබුණ දේව අභිමුඛත්වය අද මුළු සභාවටම දෙවියන් වහන්සේ විවෘත කළ දීලා තිබෙනවා. ක්‍රිස්තුස් වහන්සේගේ මරණයෙන් ඒ ලේ වැගිරීම තුලින් අවස්ථාව දීලා තිබෙනවා. නමුත් සභාව තාමත් අපි ඉන්නවා ඒ ස්ථානයට ඇතුල් වෙන්න උත්සාහ දරමින් සිටිනවා. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் முன்பதாக அவருடைய உயிர்த்தெழுதலின் முன்பதாக அங்கே தேவன் எங்களுக்கு அந்த பரிசுத்த பலிபீடத்துக்குள்ளே நுழைவதற்கு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆன போதிலும் சபையாகிய நாங்கள் எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக எங்களுக்கு தடைகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். දැන් කවුරුත් හිතන්න එපා සභාව කිව්වහම පාලකතුමාත් ඉන්න කමිටුවත් මේ ඉන්න නායකයොත් තමයි සභාව කියන්නේ. ඒගොල්ලන්ට ඇතුල් වෙන්න බැරුණාට අපි මොනවා කරන්නද, අපි ඉන්නේ ඇතුලේ කියලා සමහර අයට කල්පනා වෙනවා ඇති.
சிலர் யோசித்துக் கொண்டு இருக்க முடியும், அங்கே போதகர்கள் அங்கே அங்கே குழுவினர்கள் எல்லாரும் தான் சபையாக இருக்கிறார்கள், அவருக்கு உள் நுழைய விட்டால் எங்களாலே நுழைய முடியும் என்று சொல்லி சிலர் அங்கே யோசித்துக் கொண்டு இருக்க முடியும். සභාව කිව්වහම මුළු ශරීරයම එක ශරීරයක් ඔබත් අපිත් අපි හැමෝම එකම පවුලක එකම ශරීරයක් හැටියට තමයි දෙවියන් වහන්සේ සලකන්නේ. சபையாகிய நாங்கள் ஒரே சரீரமாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிதான் அங்கே தேவன் எங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். එක දවසක් කතාන්දරයක් මම ඔබට කියන්නම්. ඉත අලංකාර සභාවක හොඳ වස්ත්‍ර ඇඳගත්ත සෙනග පිරිච්ච අලංකාර නමස්කාර කරන ස්ථානයකට ටිකක් දිලිඳු මිනිහෙක් ආවා. ඔහුගේ වස්ත්‍ර කිලිටුව තිබුණා. ඔහු අසරණ මිනිහෙක්. ඒ සභාව ඉත අලංකාර පවිත්‍ර තිබුණ නිසා ඒ මිනිහයාට ඒක ඇතුළට එන්න අවස්ථාවක් තිබුණේ නැහැ. ஒரு நாளிலே ஒரு அழகான சபை இருந்தது. அங்கே அழகான ஆடைகளை அணிந்து அநேகர் அந்த இடத்திலே இருந்தார்கள். ஆன போதிலும் வெளியிலே இருந்து ஒரு ஏழையான மனுஷன், அவனுடைய ஆடைகள் எல்லாம் அங்கே தூசியாக இருந்தது. அவரை அந்த இடத்துக்குள்ளே சபைக்குள்ளே வருவதற்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. ඔහු සභාවෙන් එළියේ වාඩි වෙලා ඔහු ශෝකෙන් කල්පනා කරමින් ඉන්නවා. මම අද ආවේ සැබවින්ම දෙවියන් වහන්සේ මුණ ගැසෙන්න, මගේ තිබෙන ප්‍රශ්න වලට ගැටලු වලට මම විසඳුමක් හොයාගෙන මම උන්වහන්සේ මුණ ගැසෙන්න ආවා. අනේ මට ඇතුළට යන්න විදිහක් නැහැ කියලා ඌ හඬමින් කඳුළු සලමින් එළිය අසුන් අරගෙන ඉන්නවා. සභාව ඇතුලේ බොහෝ දේවල් සිදුවෙමින් පවතිනවා. சபைக்குள்ளே வெவ்வேறு விதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற சமயத்திலே அந்த ஏழ்மையான மனுஷன் வெளியிலே அமர்ந்து, நான் என்னுடைய பிரச்சனைகளை சொல்ல, என்னுடைய காரியங்களுக்காய் ஜெபம் பண்ணி கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு கூட அங்கே ஆலயத்துக்கு வெளிப்புறமாக அமர்ந்து கொண்டிருந்தான். ටිකක් වෙලා යනකොට ඔහුගේ ළඟ තවත් කෙනෙක් ඇවිල්ලා වාඩි වෙලා ඉන්නවා. இன்னும் சில நேரங்கள் சென்ற பின்பதாக அவர் பக்கத்திலே இன்னொரு நபர் வந்து அங்கே அவரோடு கூட அமர்ந்து கொள்கிறார். ඔහු අහනවා, ඇයි ඔබ එළියේ ඉන්නේ? ඇයි ඇතුළට ගියේ නැත්තේ? நீர் ஏன் வெளியே இருக்கிறாய், நீ ஏன் உள்ளே செல்லவில்லை என்று சொல்லி அவர் கேட்கிறார். ඔහුගේ කාරණාව ඔහුට ඉදිරිපත් කරනවා. அவர் அந்த காரியத்தை அங்கே சொல்லுகிறார், நான் ஏன் உள்ளே செல்லவில்லை මම என்று சொல்லி. කිලුටුව දිලිඳුව අසරණව ඉන්න නිසා එතන අලංකාර වස්ත්‍ර ඇඳගත්ත සෙනග ඉන්නවා. ඔවුන් බොහෝ දේවල් කරමින් ඉන්නවා. ඒ නිසා මාව එළියේ තැබුවා. நான் அசிங்கமாக ஆடைகளை அணிந்து இருக்கிறபடினாலே என்னை அவர்கள் உள்ளே எடுக்கவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ඇයි මෙතනට ආවේ? ஏன் இந்த இடத்துக்கு මම வந்தீர்கள்? ආවේ දෙවියන් වහන්සේව හොයාගෙන මගේ ගැටලුවට ප්‍රශ්නවලට විසඳුමක් හොයාගන්න මම ආවා. நான் தேவனை தேடி என்னுடைய பிரச்சனைகளுக்கு பதிலை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். ඔහුට කතා කරපු පුජ්‍යලයා කතා කරලා කියනවා, නුඹ හොයන දෙවියන් වහන්සේ ඒක ඇතුලේ නැහැ. ඒ දෙවියන් වහන්සේ නුඹට හමු වුණා. එයත් ඉන්නේ නුඹත් එක්ක එළියේ තමයි කියලා කිව්වලු. அவர் சொன்னார், அங்கே நீ தேடுகிற அந்த தேவன் அந்த சபைக்குள்ளே இல்லை, நீர் தேடுகிற அந்த தேவன் உன்னை போலவே அங்கே வெளியிலே இருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். උන්වහන්සේ තමයි ඇවිත් මේ මනුෂ්‍යයා සමග කතා කරමින් හිටියේ. උන්වහන්සේ කියනවා, මගේ දේවල් නෙවෙයි ඒක ඇතුලේ වෙන්නේ, ඔවුන්ගේ දේවල් ඔවුන් ඒක ඇතුලේ කරනවා. ඒ නිසා මමත් ඇතුලට යන්න බලාගෙන එළියේ තමයි ඉන්නේ කියනවා. தேவன் அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய காரியங்கள் அல்ல அந்த சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது, ஆகவேதான் நானும் அங்கே சபைக்குள்ளே செல்லாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ඒ නිසා අද සභාව මෙවැනි තත්ත්වයකට පත්වී තිබෙනවා. ஆகவே சபையானது இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இந்த මම මුළු நாட்களிலே සභාවටම කතා කරනවා. අපි එකිනෙක කෙනාට පොදුවේ වගකීමක් තිබෙනවා. ඒ අතිශුද්ධ ස්ථානය දේව අභිමුඛත්වය තුළ සභාව පවත්වා ගන්නට බැරි කාරණාවල් අපේ ජීවිතවල තියෙන තාක් උන්වහන්සේට ඇවිත් අපි තුළ වැඩ කරන්නට හැකියාවක් නැහැ. අපේ පාපය, අපේ වරද, අපේ අයුක්තිය එච්චර උන්වහන්සේ ඉදිරියේ තිබෙනවා. எங்களுடைய பாவங்கள் பெருகி எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறபடினாலே இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே தேவனால் வந்து வாசம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. කාටවත් අපිට කියන්න බෑ මම නිර්දෝෂ යහපත් මනුෂ්‍යයෙක් කියලා. நான் அங்கே நியாயம் செய்கிற பரிசுத்தமான ஒரு மனுஷன் என்று சொல்லி எங்கள் ஒருவரும் சொல்ல ආකාර முடியாது. දේවල් වලින් අද ඒ උන්වහන්සේ වෙන් කර තිබෙන මැද බිත්තිය උන්වහන්සේගේ ලේ වගුරවල උන්වහන්සේ මරණය විඳලා වෙන් කරලා විවෘත කරපු ඒ බිත්තිය නැවත සභාව සෙනග එකිනෙක කෙනා හදාගෙන ඉන්නවා. බිත්තියෙන් එහා පැත්තේ ඉඳන් ආශිර්වාද බලාපොරොත්තු වෙනවා. නමුත් කිසිවක්
ලබාගන්ට බැරුව ගොස් තිබෙනවා. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே தடையாய் காணப்பட்ட பரிசுத்த பலிபீடத்துக்கு செல்ல தடையாய் காணப்பட்ட சுவர்களை அவருடைய இரத்தம் சிந்துதலின் மூலமாக உடைத்தெறிந்த போதிலும் இந்த நாளிலே சபையில் இருக்கக்கூடிய ஜனமாகிய நாங்கள் அங்கே எங்களுக்காக எங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக அந்த சுவர்களை நாங்கள் முன்பதாய் கட்டி கொண்டிருக்கிறோம். ඒ නිසා සභාවට දොස් පවර සිටීම ප්‍රයෝජනයක් නෑ. අපි එකිනෙක කෙනා පවිත්‍ර වෙලා ඒ අභිමුඛත්වය තුළට ඇතුළෙන්ට පියවර ගත්තේ නැත්තම් කිසි හාස්කමක් ඔබට දකින්න පුළුවන් කමක් ලැබෙන්න යන්නේ නැහැ. ஆகவே நாங்கள் சபைக்கு குறைகளை குற்றங்களை சுமத்தி கொண்டிருக்காதபடி நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்களாக மாறி நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கடந்து போவலாய் இருக்க வேண்டும். අපිට ආරංචි වෙනවා බොහෝ අයව කැඳවගෙන යනවා හාස්කම් තියෙන ස්ථානවලට අඬ ගහගෙන යනවා බස් වලින්. ඒ යන ගමන් කියනවා ඔතනට ගිහිල්ලා මොකටද? ඔතන කිසි හාස්කමක් නැහැ. කිසි දෙයක් සිදු වෙන්නේ නැහැ. යන් කියලා අඬ ගහනවා සභාවට කතා කරනවා. சபையில் இருக்க ஜனங்களை இந்த நாளிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பஸ்களை போட்டுக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த இடத்திலே அற்புதம் நடக்கவில்லை, ஆகவே அற்புதங்கள் நடக்க வேண்டிய இடத்துக்கு நாங்கள் செல்வோம் என்று சொல்லி அழைத்து கொண்டு போகிற சூழ்நிலையிலே කොහොමද වෙන්නේ? තමාම පවිත්‍ර වෙලා තමාට දේව අභිමුඛත්වය තුළට ගමන් කරන්නට බැරි ජීවිතයක ජීවත් වෙමින් බලාපොරොත්තු වෙන්නේ කොහොමද? දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදයක්, සුවයක්, සමාදානයක්, නිදහසක් බලාපොරොත්තු වෙන්නේ කොහොමද? තමා පරිවර්තනය වෙලා නිවැරදිව නැති නිසා තමයි එවැනි තත්ත්වයකට පත් වී තිබෙන්නේ. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் மனம் திரும்பாவிட்டால் நாங்கள் தேவனிடத்திலிருந்து நன்மையான காரியங்களை ஒருபோதும் அற்புதங்களை எங்களால் எதிர்பார்க்க முடியாது. මා මේ උදෑසන කතා කරන්නේ මුළු සභාවටම. நான் பொது சபைக்கும் அந்த நாளிலே ඔබට பேசிக் වගේම මටත් கொண்டிருக்கிறேன். ඒක බලපානවා. உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த காரியங்கள் நாங்கள் சொல்லிக் මේ கொண்டிருக்கிறோம். වචනේ අපි ඔක්කොටම දෙපැත්ත කැපෙන කඩුවක් වගේ. தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை பார்க்கிலும் அது கூர்மையானது என்று ඔබ சொல்லி හිතන්න එපා උඩ பார்க்கிறோம். ඉඳන් ශුද්ධවන්තයෙක් වගේ යා කියනවා යාට විතරයි අපිට එහෙම නෑ කියලා. දෙගොල්ලන්ට මේක හා සමානයි. நீங்கள் யோசித்துக் கொண்டுகளான் எனக்கல்ல அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை எங்கள் எல்லாருக்குமாக பொதுவாய் காணப்படுகிறது. උන්වහන්සේගේ වචනේ තිබෙනවා. அவருடைய வார்த்தையிலே பார்க்கிறோம். දිගින් දිගටම උන්වහන්සේ මේ පරීක්ෂණය කරනවා. தொடர்ந்தும் தேவன் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். යෙසායා පොතේ 59 දෙවනි පදයේ මෙසේ කියනවා. ஏசாயா 59வது නමුත් නුඹලාගේ අපරාධම නුඹලා සහ දෙවියන් වහන්සේ අතර වෙන්වීමක් කළේය. උන්වහන්සේ නොවසන ලෙස නුඹලාගේ පාපද උන්වහන්සේගේ මුහුණ නුඹලාගෙන් සැඟවුවේය. ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. නුඹලාගේම අපරාධ නුඹලා සහ දෙවියන් වහන්සේ අතර වෙන්වීමක් කළේය. උන්වහන්සේ නොවසන ලෙස නුඹලාගේ පාපද උන්වහන්සේගේ මුහුණ නුඹලාගෙන් සැඟවුවේය. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. අපි නමස්කාර කරනවා, අපි ප්‍රශංසා කරනවා, උන්වහන්සේට ගෞරව කරනවා, අපි උන්වහන්සේගේ මුහුණ සොයනවා. நாங்கள் தேவனை ஆராதித்து அவருடைய பாடலை பாடி நாங்கள் அவருடைய முகத்தை தேடுகிறோம். නමුත් අපේ අපරාධ නිසා අපි දන්නේ නැහැ උන්වහන්සේගේ මුහුණ අපි විසින්ම වසා තිබෙනවා, සඟවා තිබෙනවා. ஆன போதிலும் நாங்கள் தெரியாது இருக்கிறோம். எங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக அவருடைய முகங்களை காணக்கூடாதபடி அது மூடப்பட்டிருக்கிறது. ඒ නිසා ශුද්ධ බයිබලය තුල කතා කරන උන්වහන්සේගේ පැමිණීමට ප්‍රථමයෙන් සිදුවෙන බොහෝ දේවල් ලෝකේ පුරා සිදුවෙමින් පවතිනවා. අපි ඊටම ආසන්න තැනක ඉන්න හැටියට, සභාවක් හැටියට උන්වහන්සේගේ ඊළඟ පැමිණීම සිදුවෙන්න යන්නේ සභාව ඔසවා ගන්නටයි. එදාට අපි මේ අතිශුද්ධ ස්ථානය තුල හිටියේ නැත්නම්, ඒ අභිමුඛත්වය තුල හිටියේ නැත්නම් කිසිවෙකුට උන්වහන්සේ සමග ඒ ඔසවා ගැනීමට ඇතුල් වෙන්න හැකියාව ලැබෙන්න යන්නේ නැහැ. උන්වහන්සේ මනමාලෙක් හැටියට එනවා, මනමාලි හැටියට සභාව ඔසවා ගන්නට පැමිණෙන්න යනවා. அவர் அங்கே மணவாளனை போல வருகிறார், மணவாட்டியை அங்கே எடுத்துக்கொண்டு செல்வதற்காக. ඒ එන දවසේදී අතිශුද්ධ ස්ථානයට එදා උත්තම පූජකයා ඇතුළු වුණා වගේ ඒ විවෘත කරපු ශුද්ධ ස්ථානය තුල ඔබත් මාත් පැවතුනේ නැත්නම් එදාට අපිව මගහැරෙනවා, අපිව අතහැරෙනවා කිසිවෙකුට වළක්වන්න බැරි ලෙස.
அந்த நாளிலே நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் பரிசுத்த அங்கே ஆசாரியன் எப்படியாக பரிசுத்த பலிபீடத்துக்குள்ளே சென்றானோ அதே போல எங்களாலே செல்லக்கூடாமல் போய்விடும். අපේ බලාපොරොත්තුව තමයි සභාවක් හැටියට මුළු සභාවම දෙවියන් වහන්සේට පිළිගන්න පුළුවන්, උන්වහන්සේට ඔසවන්න පුළුවන් පවිත්‍ර ශුද්ධ සභාවක් හැටියට ඔබව තබා ගැනීම තමයි අපේ වෙහෙසත්, අපේ මහන්සියත්, අපේ උත්සාහයත්. எங்களுடைய முயற்சி என்னவென்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனத்தமாக நாங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு கூட தேவனுடைய ராஜ்யத்திலே அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதுதான். ඒ නිසා මේ අවස්ථාව අපේ වරද ගණන් නොගෙන ක්‍රිස්තුස් වහන්සේ අපට උදා කර දී තිබෙනවා. අපි හැරිලා පිළි අරගෙන වචනයට යටහත්ව කීකරුව හැරුණොත් අවස්ථාව මම විශ්වාස කරනවා සභාවක් හැටියට අපට උදා වෙයි කියලා. ஆகவே தேவன் சொன்ன வார்த்தைகளின்படி நாங்கள் மனம் திரும்பி பாவ வழிகளை விட்டு விலகும் பொழுது தேவன் அதற்குள்ளே நாங்கள் செல்லுவதற்கு எங்களை தகுதிப்படுத்துகிறார். ඒ නිසා අතිශුද්ධ ස්ථානය ඉතා වැදගත්. ஆகவே பரிசுத்த பலிபீடம் எங்களுக்கு மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. අද එකිනෙක කෙනා තම තමාට දමාගෙන තිබෙන තාප්ප ඉදිරියේ තබාගෙන තිබෙන තාප්ප නිසා ක්‍රිස්තුස් වහන්සේගෙන් වෙන්වයි ජීවත් වෙන්නේ. அங்கே தாங்கள் ஒவ்வொருவரும் தமக்கு முன்பதாக தேவனுக்கும் இடையிலே அங்கே சுவர்களை வைத்திருக்கபடினாலே அங்கே பிரச்சனைகள் காணப்படுகிறது. සමහරුන්ට අතහරින්න බැරි පාපයන් වල ජීවත් වෙනවා. விட முடியாத பாவங்களிலே சிலர் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். යක්ෂයා යම් දේවල් වලින් ඔබව අසු කරගෙන ඉන්නවා. பிசாசானவன் சில காரியங்களிலே உங்களை அவன் அங்கே மாட்டிக்கொள்ள அவன் යම් வைத்திருக்க முடியும். පාරම්පරික චාරිත්‍රවල ඔබ හිරවී සිටිනවා. பாரம்பரிய காரியங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து போயிருக்க முடியும். ඔබ නොයෙක් ආකාර දේවල් වලින් ඔබ ඉදිරියේ නැවත වතාවක් ඉවත් කළා වූ තාප්පය ඔබ සකස් කරගෙන ඔබ ඒක එහා පැත්තේ ඉඳන් බලනවා. දෙවියන් වහන්සේගේ මුහුණ සොයන්ට කිසි දවසක ඔබට දකින්න ලැබෙන්න යන්නේ නැහැ. உங்களாலே ஏற்படுத்தப்பட்ட அந்த சுவர்களின் நிமித்தமாக ஒருபோதும் நீங்கள் தேவனுடைய முகத்தை காண முடியாது. ඒ නිසා යක්ෂයාගේ කැමැත්ත තමයි ඔබව වෙන් කරලා තවදුරටත් විවෘත කළා වූ ඒ විවෘතභාවයෙන් වසලා ඒකේ හැපැත්තේ ඔබව තබාගෙන ඉන්න එක තමයි සාතාන්ගේ කැමැත්තව තිබෙන්නේ. சாத்தானுடைய திட்டமோ என்றால் உங்களை மறுபடியும் பிரித்தெடுத்து அவனுக்குள்ளே அங்கே போடப்படுகிற அந்த சுவரிலிருந்து உங்களை பிரிப்பெடுத்து தேவனையும் உங்களையும் பிரிக்கிறது தான் அவனுடைய நோக்கமும் திட்டமுமாய் காணப்படுகிறது. මේ භයානක ස්ථානයේ කොච්චර කාලයක් ඒ විනිශ්චය පැමිණෙනකන් ඔබ ඉන්ට අපේක්ෂා කරනවාද? அந்த பயங்கர காலத்துக்குள்ளே எவ்வளவு நாள் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் அளவும் நீங்கள் இருக்க போகிறீர்கள். ඔබ හිතනවා දැන් පහසුවෙන් ඉන්නවා කිව්වත් මට මොකුත් වෙන්නේ නැහැ. මම හොඳට ඉන්නවා, මම හොඳට කනවා, හොඳට අඳිනවා, පළඳිනවා, මොන බොරුද වෙනවා නම් වෙන දෙයක් වෙන්න ඕනි, මම යහපත්ව ඉන්නේ කියන මනස ඔබ තුලට යක්ෂයා එවලා තිබෙනවා. உங்களுடைய மனதிலே பிசாசானவன் காரியங்களை போட்டிருக்கிறான். நான் நன்றாக ஜீவிக்கிறேன், நான் அழகாக உடுத்துகிறேன், எனக்கு எல்லா காரியங்களும் காணப்படுகிறது என்று சொல்லி அங்கே பிசாசானவன் அப்படிப்பட்ட சிந்தனைகளை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறான். ඒ කෙලින්ම විනිශ්චය තාම ඔබ ඉදිරියට නොපැමුණු නිසා දවසක් එන බව ඔබට අමතක කර තිබෙනවා. ஏனென்று சொன்னால் நியாயம் திருப்பு இன்னமும் உங்கள் மேல் வராதிருக்கிறபடினாலே அந்த பயம் உங்களிலிருந்து நீங்கி போயிருக்கிறது. ඔක්කොම එකතු කරලා එක දවසකදී විපාක ලැබෙන දවසක් අපි හැමෝටම පැමිණෙන්න යනවා. எல்லாருக்கும் ஒரு நாள் நியாயம் திருப்பு வரப்போகிறது. එදාට පලා යන්න බෑ. அந்த நாளில் எங்களாலே பார்த்து கொண்டிருக்க முடியாது. ඒ නිසා ඊට යහපත් දැන් පවතින තත්ත්වය තුල අපේ වෙනස් වීම, දේව අභිමුඛත්වයට ගමන් කිරීම, අතිශුද්ධ ස්ථානයට යන්ට සුදුසුභාවය ඇති කර ගැනීම ඉතා වැදගත්ව තිබෙනවා සභාවක් හැටියට අපි හැමෝටම. ஆகவே சபையாகிய நாங்கள் எல்லாரும் இந்த நாளிலே எங்களை மாற்றிக்கொண்டு அங்கே தேவனுடைய பரிசுத்த பலிபீடத்துக்குள்ளே செல்லுவதற்கு நாங்கள் எங்களை தகுதிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ලූක් පොතේ 23 වෙනි පරිච්ඡේදයේ 45 වෙනි පදයේ මෙසේ කියනවා. லூக்கா 23வது அதிகாரம் 45வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. දේව මාලිගයේ තිරයේද මැදින් ඉරුණේය. சூரியன் இருளடைந்தது, தேவாலயத்தின் சிறைச்சீலை நடுவில் උන්වහන්සේ කුරුස පත් இருந்தது. කළා. උන්වහන්සේව මරණයට පත් කරපු වෙලාවේදී ඒ වැසී තිබුණ තිරය දෙකඩ වෙච්ච බව සුද්ධ වචනය කියනවා. தேவன் மன்னித்ததன் பின்பதாக அங்கே சிறைச்சாலை திரை சீலையானது அங்கே இரண்டாக பிளந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ඒ වසා තිබුණු තිරය දෙකඩ වුණා. උන්වහන්සේගේ මරණයත් උන්වහන්සේගේ ලේත් කර්ණ කොටගෙන විවෘත වුණා. සභාවට
අතිශුද්ධ ස්ථානයට ගමන් කිරීමේ වරප්‍රසාදය උන්වහන්සේගේ මරණයෙන් එදා උන්වහන්සේ සභාවට දුන්නා. அவருடைய மரணத்தின் மூலமாக அந்த திரைச்சீலை இரண்டாக பிளந்தது. அதே போல சபைக்குள்ளே பரிசுத்த பலிபீடத்துக்குள்ளே ஜனங்கள் நுழைவதற்கு தேவன் அங்கே இடம் கொடுத்தார். ඒ නිසයි අද යහපත්ව අපි හැමෝටම එකට අසුන් අරගෙන අන්‍ය ජාතිකයන් වුවත් යුදෙව්වන් වුණත් එක සභාවක එකම ශරීරයක් හැටියට රැස් වෙලා උන්වහන්සේව සොයන්ට මුහුණ සොයන්ට අවස්ථාව අපට ලැබී තිබෙන්නේ. ஆகவே யூதர்களுக்கும் அந்நிய ஜனத்தாருக்கும் எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்க தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ මේ දෙගොල්ලන් අතර සමාදානයක් ඇති කරා. அவர் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணின தேவனாய் காணப்படுகிறார். පාපයට විරුද්ධව වැසී තිබුණ තිරය උන්වහන්සේ දෙකඩ කරලා අවස්ථාවක් දුන්නා සෙනගට ඒ අතිශුද්ධ ස්ථානයට අභිමුඛත්වයට ඇතුල්වෙන්ට අවස්ථාවක් උන්වහන්සේ දුන්නා. பாவத்தின் நிமித்தமாக அடைக்கப்பட்டிருந்த அந்த திரை சிலை கிழிந்து அந்த சபை பரிசுத்த பலிபீடத்துக்குள்ளே நுழைவதற்கு தேவன் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். එපිස පොතේම කතා කරනවා දෙවනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදයේ ඉඳන් මෙසේ කියනවා. எபேசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து இப்படியாய் சொல்லுகிறது. 14 වෙනි පදයේ කියනවා මක්නිසාද වෙන් කිරීමේ මැදබිත්තිය බිඳ දමා ඒ සතුරුකම නැමැති නියෝගවල අන්තර්ගත වූ ආඥාව ව්‍යවස්ථාව තමන්ගේ මාංශයෙන් නැතිකොට දෙගොල්ල එක්කල උන්වහන්සේම අපේ සමාදානයව සිටිනසේක. එසේ කළේ සමාදාන කරමින් තමන් තුළ දෙගොල්ල එක අලුත් මනුෂ්‍යයෙක් කොට මවන පිණිසත් කුරුසයෙන් සතුරුකම නැසූ බැවින් දෙගොල්ලම එක ශරීරයක් කොට කුරුසේ කර්ණ කොටගෙන දෙවියන් වහන්සේට සමගි කර දෙන පිණිසත්ය. උන්වහන්සේ ඇවිත් දුර සිටියා නුඹලාට සමාදානයේද ළඟ සිටියවුන්ට සමාදානයේද දේශනා කළසේක. මක් නිසාද උන්වහන්සේ කර්ණ කොටගෙන අප දෙගොල්ලට එක ආත්මයන්න් වහන්සේ තුල පියාණන් වහන්සේ ළඟට පැමිණීමේ පුළුවන්කම තිබේ. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். ඉතා පැහැදිලි ලෙස කියනවා. அங்கே தெளிவாய் சொல்கிறார். එසේ කළේ සමාදාන කරමින් තමන් තුළ දෙගොල්ල එක අලුත් මනුෂ්‍යයෙක් කොට මවන පිණිසත්. அங்கே புதிய மனுஷரை சிருஷ்டித்து අන්‍ය ජාතිකයන් පව් කරපු අය පාපය නිසා වෙන්ව සිටපු සෙනග උන්වහන්සේ තුළ හිටිය යුදෙව්වන් මේ ජාති දෙකම එක මනුෂ්‍යයෙක් කොට මවන පිණිසයි උන්වහන්සේ එසේ කළේ කියලා බයිබලයේ කියනවා. அவர் அந்த காரியத்தை செய்வதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் யூதர்களையும் அந்நிய ஜனத்தாரையும் ஒன்று சேர்ப்பதுக்காகவே தான் அவர் இதை செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ඒ නිසා විවෘත කරපු ඒ තිරය දෙකඩ කළා විවෘත කරපු සභාව තුළ එදා වෙන්ව සිටියා වූ යුදෙව්වන් සහ අන්‍ය ජාතිකයන් එක ශරීරයක් හැටියට දෙවියන් වහන්සේ ඉදිරියේ උන්වහන්සේ මවා තිබෙන්ටයි මවන්ටයි එවැනි පූජාවක් කුරුසේදී උන්වහන්සේ කරේ කියලා බයිබලයේ කතා කරනවා. ஆகவே அவர் அங்கே அவருடைய மரணத்தின் நிமித்தமாக கிழிக்கப்பட்ட அந்த திரைச்சீலையின் மூலமாக அங்கே யூதர்களும் அந்நிய ஜனத்தார் எல்லாரும் சேர்ந்து தேவனை ஒன்றாய் ஆராதிப்பதற்கு தேவன் சந்தர்ப்பத்தை கொடுத்தார். මේක ග්‍රීක් වචනකින් කියනවා කයිනොන්ස් කියලා. அங்கே கிரீக் மொழியிலே நாங்கள் ඒ කියන්නේ නැවුම් අලුත් නැවුම් චරිත ලක්ෂණ වලින් පිරි மனுஷேக் කියන අදහස. புதிய குணாதிசயங்கள் உருவாக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். උන්වහන්සේ මවන්ට උත්සාහ කරේ අලුත් නැවුම් චරිත ලක්ෂණ වලින් පිරිච්ච මනුෂයෙක්. නැවුම් කියන්නේ ඉතා නොඉඳුල් ඉඳුල් නැති උන්වහන්සේට පිළිගන්න පුළුවන් අනර්ග මනුෂයෙක්ව මවන්ටයි එවැනි පූජාවක් උන්වහන්සේ කුරුසේදී කරේ. அங்கே தேவன் அங்கே புதிய மனுஷனை உருவாக்கவே அவர் அங்கே சிலுவையிலே அந்த காரியங்களை செய்தார். ඒ මුල් ග්‍රීක් වචනේ කියනවා කයිනොන්ස් කියලා. හරිද? දන්නේ අපි පාලකතුමාගෙන් අහලා බැලුවොත් ඔහු දන්නවා හොඳට මේ கிரீக் භාෂාව. மொழியிலே அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ඒක අදහස තමයි අලුත් නැවුම් යහපත් චරිත ලක්ෂණ වලින් පිරිච්ච සභාවක්
මවන්ටයි උන්වහන්සේ කුරුසේදී තමන්ගේ ජීවිතය මරණයට පාත්‍ර කළේ. புதிய மனுஷனை உருவாக்க நல்ல குணாதிசயங்களோடு மனுஷர்களை உருவாக்குவே தேவன் சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ඒ ගුණාංගය සභාවේ තුලින් උන්වහන්සේ අදත් අපේක්ෂා කරනවා ඒ අභිමුඛත්වය තුළට පැමිණෙන්ට විනාශ නොකරන්ට සෙනගට විනාශ නොවෙන්ට එන්ට වරප්‍රසාදයක් දෙන්ටයි උන්වහන්සේගේ බලාපොරොත්තුව තාමත් තිබෙන්නේ. அந்த அந்த சமூகத்துக்கு தேவனுடைய சபைக்கு அந்த பரிசுத்தத்தோடு புதிய குணாதிசயங்களோடு வருவதையே தேவன் இன்றைக்கும் எங்களிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். 16 පදේ කියනවා කුරුසයෙන් සතුරුකම නැසූ බැවින් දෙගොල්ලම එක ශරීරයක් කොට කුරුසේ කර්ණ කොටගෙන දෙවියන් වහන්සේට සමගි කර දෙන පිණිසත්ය. பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி 16வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். හොඳට දේව වචනේ තේරුම් ගන්නට. தேவனுடைய வார்த்தையை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். කුරුසයෙන් සතුරුකම නැසූ බැවින් දෙගොල්ලම එක ශරීරයක් කොට කුරුසේ කර්ණ කොටගෙන දෙවියන් වහන්සේට සමගි කර දෙන පිණිසත් பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். එදා අතිශුද්ධ ස්ථානයට උත්තම පූජකයා ගමන් කළා වූ ස්ථානයේ තිබුණ දෙවියන් වහන්සේගේ දේව අභිමුඛත්වයට නැවතත් සභාවට ගමන් කරන්නට පුළුවන් අවස්ථාව උදා කළ දෙන්න තමයි උන්වහන්සේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින් මේ උතුම් පූජාව කළා ඉවර කළා තිබෙන්නේ. அன்றைக்கு அங்கே உத்தம போதகன் அங்கே ஆசாரியன் தேவனுடைய பரிசுத்த பலிபீடத்துக்கு சென்றது போல தேவனுடைய அங்கே அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய மரணத்தின் நிமித்தமாக தேவன் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ඒ கொடுத்திருக்கிறார். නිසා ඔබටත් මටත් අද වරප්‍රසාදයක් තිබෙනවා. ඒ පියාණන් වහන්සේ තුල තිබුණා වූ අභිමුඛත්වයට ඒ අතිශුද්ධ ස්ථානයට ගමන් කරන්නට අවස්ථාව දෙන්න උන්වහන්සේ කළ යුතු සියලු දේ සභාව වෙනුවෙන් කළ අවසානව තිබෙනවා. ஆகவே அந்த பரிசுத்த பலிபீடத்துக்குள்ளே நாங்கள் செல்லுவதற்கு தேவன் எங்களுக்கு எல்லா காரியங்களையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். නමුත් අද දවසේ අපි විශ්වාස කරනවා. ஆகவே நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் விசுவாசிப்போம். උන්වහන්සේ එදා මරණය තුලින් විවෘත කළා වූ කඩා දැමුවා වූ ඒ හැම තාප්පයක් ඔබ සකස් කරගෙන තිබුණත් මොන ආකාර වැස්මක් ඔබ හදාගෙන තිබුණත් ඒක අද දවසේදී ඔබ විසින්ම කඩලා ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ තුලින් ඒ මරණය තුලින් ඒ අභිමුඛත්වයට ගමන් කරන්නට පියවරක් මේ උදෑසන ඔබ ගත්තොත් මම විශ්වාස කරනවා සභාව ඒ අතිශුද්ධ ස්ථානයට ගමන් කරන්නට පුළුවන්කම ලැබෙන බව. இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக கட்டி வைத்திருக்கிற சுவர்களையும் உங்களுக்காக போட்டு கொண்டிருக்கிற அந்த முகமுடிகளையும் நீங்கள் கலட்டெறிந்து தேவன் பக்கமாய் திரும்புகிற சமயத்திலே தேவன் எங்களுக்கு மறுபடியும் அதற்குள்ளே நுழைவதற்கு பரிசுத்த பலிபீடத்துக்குள்ளே நுழைவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவர் கொடுக்கிறார். 17 පදේ කියනවා උන්වහන්සේ ඇවිත් දුර සිටියා වූ නුඹලාට සමාදානයේද ළඟ සිටියුන්ට සමාදානයේද දේශනා කළසේක මක්නිසාද උන්වහන්සේ කර්ණ කොටගෙන අප දෙගොල්ලට එක ආත්මයන්න් වහන්සේ තුල පියාණන් වහන්සේ ළඟට පැමිණීමේ පුළුවන්කම තිබේ. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ඒ නිසා පාපේ තුල වෙන් වී සිටියත් අපි අන්‍ය ජාතිකයන්ව සිටියත් අද අවස්ථාවක් තිබෙනවා දෙගොල්ලටම එකම ආත්මයන්න් වහන්සේ තුල පියාණන් වහන්සේ වෙතට ළඟා වීමේ හැකියාව වරප්‍රසාදය උන්වහන්සේ දී තිබෙනවා. ஆகவே நாங்கள் அந்நிய ஜனத்தா இருந்தாலும் யூதர்களாய் இருந்தாலும் ஒரே மாம்சமாக ஒரே சரீரமாக நாங்கள் வருவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி ඒ செய்திருக்கிறார். නිසා උන්වහන්සේගේ ඊළඟ පැමිණීම සිදුවෙන්ට යන වෙලාවේදී ஆகவே அவருடைய இரண்டாவது வருகை நடக்க முன்பதாக උන්වහන්සේ පැමිණෙන්නේ සභාව ඔසවා ගන්නටයි. சபையை எடுத்துக்கொள்ள தேவன் வரப்போகும் பொழுது ඒ ඔසවා ගැනීම එන වෙලාවේදී මොන ස්වභාවයකද සභාව තිබෙන්ට යන්නේ? அவர் எங்களை எடுத்துக்கொள்ளுகிற சமயத்திலே சபை எப்படியான ஒரு நிலைமையிலே காணப்பட போகிறது? ඒ ශුද්ධ ස්ථානයේ සභාව පැවතුනේ නැත්තම් அந்த பரிசுத்த பலிபீடத்தை போல சபை இல்லாவிட்டால் ඒ ශුද්ධ සභාවක් හැටියට එදාට ඒ සභාව තිබුණේ නැත්තම්
அங்கே பரிசுத்த சபையாக அந்த சபை அந்த நாளில் இல்லாதிருந்தால் අපට ඒ විනිශ්චයට මුහුණ දෙන්න තිබෙනවා. அந்த நியாய தீர்ப்புக்குள்ளே நாங்கள் நடந்து போக வேண்டும். ඒක ඉතා භයානකයි. அது ஒரு பயங்கரமான காரியமாய் ඉතා භයානක காணப்படுகிறது. දවසක් එන්ට යනවා. அங்கே பயங்கரமான ஒரு நாள் வரப்போகிறது. ඒ නිසා තාම අවස්ථාව තිබෙනවා. ஆகவே இன்னமும் உங்களுக்கு பசுத்தெவிலி சந்தர்ப்பம் வேளா. கொடுக்க போகிறது. වරද තේරුම් අරගෙන පසුතැවිලි වෙලා மனம் திரும்பி වරද තේරුම් අරගෙන நம் பிழைகளை நாங்கள் பிழை அறிந்து அறගෙන. அங்கே ஏற்றுக்கொண்டு උන්වහන්සේ ඉදිරියේ යටහත් වෙලා அவருக்கு முன்பதாக கீழ்ப்படிந்து සුදුසුකම ඇති කර ගැනීම ඉතා වැදගත්ව තිබෙනවා. தகுதியை ஏற்படுத்திக் கொள்வது மிகவும் ஒரு முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. 19 වෙනි පදේ කියනවා. 19வது வசனத்திலே ඒ நாங்கள் නිසා பார்க்கிறோம். නුඹලා තවත් විදේශියෙක්වත් ආගන්තුකයෙක්වත් නොව ශුද්ධවන්තයන් සමග එක නුවර වැසියෝය දෙවියන් වහන්සේගේ පවුලේ අයවල්ව සිටින්නහුය. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து ශුද්ධවන්තයන් සමග එක නුවර වැසියෝය ආගන්තුකයවත් විදේශියෙක්වත් නෙවෙයි. ශුද්ධවන්තයන් සමග එක නුවර වැසියෝව දෙවියන් වහන්සේගේ පවුලේ අයවල්ව සිටින්නහුය. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறீர்கள். ඒ නිසා මේ උදෑසන එකම ආත්මයන්න් වහන්සේ තුළ අපට අවස්ථාව දීලා තිබෙනවා වරද නිවැරදි කරගෙන පියාණන් වහන්සේ වෙතට පැමිණීමේ වරප්‍රසාදය ඇති කරගන්නට අවස්ථාවක් ක්‍රිස්තුස් වහන්සේ කුරුසේදී තමන්ගේ මරණය තුලින් අපි හැමෝටම අවස්ථාව දීලා තිබෙනවා. ඒ වැසී තිබුණ තාප්පය, ඒ වැස්ම, ඒ තිරය උන්වහන්සේ කඩා දමලා අවස්ථාවක් දීලා තිබෙනවා ඉදිරියට එන්න ඒ අතිශුද්ධ ස්ථානයට ගමන් කරන්නට. ஆகவே தேவன் இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அவர் எங்களுக்காய் தடைகளாய் காணப்பட்ட சுவர்களை தகர்த்து அந்த திரை சீலைகளை உடைத்து நாங்கள் பரிசுத்த பலிபீடத்துக்குள்ளே செல்வதற்கு தேவன் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේගේ බලාපොරොත්තුව තමයි අලුත් නොඉඳුල් නැවුම් චරිත ලක්ෂණ වලින් පිරුණා වූ අනර්ග මිනිසෙක් කොට ඔබව මවන්ට නිර්මාණය කරන්නට දෙවියන් වහන්සේගේ ආත්මය කරන කොටගෙන தேவ ஆவியானுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் நீங்கள் புதிய குணாதிசயங்களோடு புதிய மனுஷனாக ஜீவிக்க வேண்டும் என்பதே. ඒ නිසා ටිකක් මේ උදෑසන කල්පනා කරන්න. ஆகவே இந்த காலை வேளை நீங்கள் யோசித்து ඔබ பாருங்கள். ඉන්න තැන நீங்கள் இருக்கிற இடம், ඔබගේ ආත්මය රැඳිලා තිබෙන ස්ථානය உடைய ஆவி இருக்கிற நிலைமை, මොන ස්වභාවයකද ඔබ ජීවත් වෙන්නේ? நீங்கள் எப்படியாய் வாழ்ந்து கொண்டு මොන இருக்கிறீர்கள், බාධාවද ඔබ ඉදිරියෙන් තිබෙන්නේ? உங்களுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட தடைகள் ඔබට ඇයි காணப்படுகிறது, දේව අභිමුඛත්වයට ගමන් කරන්නට බැරි තැනක ඔබ හිර වෙලා ඉන්නේ? தேவனுடைய சமூகத்துக்கு நுழைய முடியாதபடி தடையாய் என்ன காரியங்கள் காணப்படுகிறது? පිළිතුරක් නැති අය, அங்கே குறைகள் இல்லாத மனுஷர்கள், උන්වහන්සේගෙන් ආශිර්වාදයක් ලබා ගන්නට බැරි අය, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஜனங்கள் උන්වහන්සේ හැම වෙලේම බලාගෙන ඉන්නවා. அவர் எப்பொழுதும் பார்த்து එදා கொண்டிருக்கிறார். ආබ්‍රහම්ගේ ආශිර්වාදය මුළු ඊශ්‍රායල් දේශයට ලැබිය යුතුව තිබෙද්දිත් එක නුවරක් පාපේ ජීවත් වෙච්ච නුවර උන්වහන්සේ ඊශ්‍රායලෙන් ඉවත් කළා දැම්මා ඉතුරු අයට ආශිර්වාද ලැබෙන පිණිස. அன்றைக்கு அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் முழு இஸ்ரவேலுக்கும் சென்று கொண்டிருக்கிற சமயத்திலே ஒரு நகரம் அங்கே தடையாயிருந்தது பாவத்தின் நிமித்தமாக. ஆகவே அந்த நகரத்தை அகற்றி போட்டார். නමුත් දැන් එසේ නොකරන නිසා அந்த காரியங்களை இந்த நாளிலே செய்யாதிருக்கிறபடினாலே ඔබ තාමත් ඒ තාප්පෙන් එහා පැත්තේ ඉන්න කණ්ඩායමක් හැටියට වාඩි වෙලා ඉන්නවා නම් එක කොටසකට ලැබෙන ආශිර්වාදය ඔබ නිසා ඔබ වළක්වා තිබෙනවා සභාවටම. ஆகவே இன்றைக்கும் அப்படிப்பட்ட அந்த அந்த சுவருக்கு பின்பதாக நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சபையிலே ஏனையோருக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நீங்கள் தடுக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். ඊට පස්සේ සභාවට දොස් කියලා වැඩක් නැහැ. அதன் பின்பதாக சபைக்கு குறைகளை சொல்லி அங்கே பிரயோஜனம் இல்லை. ඔබ නිවැරදි වෙලා ඔබ හරි ගැස්සිලා ඔබට කෙලින් හිට ගන්න පුළුවන් දේව අභිමුඛත්වයේ තුල සිට ගන්න පුළුවන් කෙනෙක් බවට පරිවර්තනය වන තෙක් ඒ අභිමුඛත්වයට සභාවට යන්න අපහසුව තිබෙනවා. நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் நல்ல மனுஷனாக மாறாவிட்டால் சபைக்கு அந்த காரியங்களுக்குள்ளே கடந்து போவது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாய் මම காணப்படுகிறது. හිතනවා මම කියන පණිවිඩය ඔබට අවබෝධ වෙනවා ඇති කියලා. நான் விசுவாசிக்கிறேன், நான் சொல்லுகிற செய்தியை நீங்கள் நன்றாக அறிந்து விளங்கி இருப்பீர்கள் என்று சொல்லி. චෝදනා නෙවෙයි. உங்களுக்கு குறைகள் அல்ல சொல்லுவது. සභාව පවිත්‍රව ශුද්ධව නොකැලැල්ව උන්වහන්සේ ඉදිරියේ ඔප්පු කර ගැනීම උදෙසයි උන්වහන්සේ කුරුසේදී දිවි පිදුවේ. சபை பரிசுத்தமாக அங்கே களங்கம் இல்லாத சபையாக வாழுவதே அவர் அங்கே சிலுவையிலே எங்களுக்காய் செய்த தியாகம்.
ඒ නිසා එබඳු තත්ත්වයක් තුළ සභාව පැවැත්ම දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත නොවන හැටියට තිබෙනවා. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது தான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. උන්වහන්සේ කියනවා ඒ සෝදොමේ සහ ගොමෝරාවේ මොරගැසීම මම බැහැලා ගිහින් මම බලලම දැනගන්න උන්වහන්සේට දැනගන්න ඕනි තරම් තිබෙනවා. නමුත් සාධාරණ විනිශ්චයක් දෙන්න අවශ්‍ය නිසායි උන්වහන්සේ බැහැලා ගිහිල්ලා ඒ සෙනගගේ මොරගැසීම දිහා බැලුවේ. அங்கே சோதோம் குமாரனில் நடக்கக்கூடிய காரியங்களை தேவன் அவர் அநேக காரியங்களை கண்டுகொள்ள முடியுமான போதிலும் அவர் சொல்லுகிறார் நான் இறங்கி போய் அதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ඒ නිසා කවුරු හරි හිතාගෙන ඉන්නවා නම් මේ උදෑසන මම කිතුණුවෙක් වෙච්ච නිසා මම සභාවට එන නිසා මට දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද උරුමයි කියලා ඔබ ඉන්නේ රැවටිලා. நீங்கள் சில சமயங்களில் நான் சபைக்கு வருகிறபடினாலே நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறபடினாலே எல்லா காரியங்களும் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் இருக்கிறது பிழையான ஒரு இடத்திலே. අපි කාටවත් දෙවියන් වහන්සේව රවට්ටන්න බෑ. எங்கள் யாருக்கும் தேவனை ஏமாற்ற முடியாது. නිවැරදි වෙන්න. நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். ජෙරමියා ගිහිල්ලා හෙව්වා නගරෙන් නගරයට ගිහිල්ලා එක මිනිහෙක් එදා ඒ නගරවල හොයාගන්න බැරි වුණා යුක්තිය කරන ධර්මිෂ්ඨ යහපත් චරිත ලක්ෂණයක් ඇති මිනිහෙක් ஜெரமியாட்ட ஹோயாகன்ட்ட பேரி உனா அங்கே எரேமியா ஜனங்க பட்டணங்களுக்கு இடையிலே சென்று ஒரு நல்ல நீதிமானை தேடியும் அவர் காணாமல் இருந்தார். නමුත් මං කියනවා අද එහෙම නෑ අද හොඟක් හොඳ අය ඉන්නවා. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் அநேக நல்ல ஜனங்கள் இருக்கிறார்கள். හොඟක් හොඳ අය ඉන්නවා. ඊතුරු ටික ගැන මං කියන්නේ. சிலரை குறித்து தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். අද අපි පියවරක් ගමු. இன்றைக்கு நாங்கள் ஒரு படியை எடுத்து வைப்போம். අද මේ හැම තාප්පයක් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මරණයෙන් කැඩුවා වගේ ඒ තාප්ප ඔබ සකස් කරගෙන තිබෙන වැස්මවල් අද ඔබ නැගිට ඔබ දෙවියන් වහන්සේගේ ආත්මය සමග එක්ව කඩන්ට අවශ්‍යයි. එතනින් එහාටයි ඔබට දේව අභිමුඛත්වයට ගමන් කරන්න පුළුවන් වෙන්නේ. இன்றைக்கு நீங்கள் உங்களுக்காகவே போட்டு வைத்திருக்கிற சுவர்களை உங்களாலே உடைக்காவிட்டால் அங்கே தேவனுடைய சமூகத்துக்குள்ளே உங்களாலே கடந்து මම போக විශ්වාස කරන முடியாது. උන්වහන්සේ අද උදව් කරයි. நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். උන්වහන්සේගේ කැමැත්ත මේ මැදේ කරන්ට උන්වහන්සේ අපට උපකාර කරයි. அவருடைய விருப்பத்தை எங்கள் மத்தியிலே செய்வதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்வார். ඔබ ලෑස්ති කියලා මං විශ්වාස කරනවා. நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். අපි ටිකක් නැගිටිමු. நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். ටිකක් අපි කල්පනා කරමු. நாங்கள் எழுந்திருந்து யோசித்து பார்ப்போம். හරි. අපි ටික වෙලාවක් යාඥා කරන්නට යනවා. நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ඒ අතිශුද්ධ ස්ථානයට අපි ගමන් කරන්නට යනවා. பரிசுத்த பலிபீடத்துக்குள்ளே நாங்கள் பயணிக்க ඒ போகிறோம். අභිමුඛත්වයට අපි යන්න යනවා සභාවක් நாங்கள் හැටියට. அவருடைய பலிபீடத்துக்குள்ளே செல்ல போகிறோம். උන්වහන්සේ එළිය නෙවෙයි ඇතුලේ ඉන්න අවශ්‍යයි. அவர் வெளியிலே அல்ல, அவர் உள்ளே இருப்பது அவசியமாயிருக்கிறது. උන්වහන්සේගේ කැමැත්ත සභාවේ සිදු වෙන්න ඕනි. அவருடைய விருப்பமானது சபைகளிலே நடக்க කිසි வேண்டும். මනුෂ්‍ය සැලැස්මක් උන්වහන්සේ ඉදිරියේ වැදගත් වෙන්න යන්නේ නැහැ. மனுஷனுடைய திட்டங்கள் அவருக்கு முன்பதாக முக்கியமான காரியங்கள் அல்ல. දේව කැමැත්ත තමයි සභාවේ සිදු වෙන්න ඕනේ. தேவனுடைய சித்தமே சபையிலே நடக்க வேண்டும். උන්වහන්සේගේ කැමැත්ත තමයි ඔබ අලුත් නැවුම් මනුෂ්‍යෙක් හැටියට යහපත් චරිත ලක්ෂණ වලින් පිරිච්ච මනුෂ්‍යෙක් හැටියට මැවෙන එක තමයි උන්වහන්සේගේ බලාපොරොත්තුව. அவருடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் நீங்கள் புதிய மனுஷனாக நன்மையுள்ள மனுஷனாக புதிய குணாதிசயங்கள் அடைந்த மனுஷனாய் வாழ வேண்டும் என்பதே. ඒ නිසා උන්වහන්සේගේ ආත්මයන්න් විසින් උදව් කරයි ඔබ ඉන්න තැන ඔබට නිවැරදි කරගන්නට. ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்திலே அங்கே சரி செய்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார்.